அரசியலில் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, அல்ல கட்சியின் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பீப்புள்ஸ் கனெக்ட். மக்களுடன் ஏற்படுத்திக்க வேண்டிய தொடர்பு. ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இல்லை கூட்டணி கட்சி வளர கட்சி எந்த ஃபார்மில் இருந்தாலும் அரசியலில் ரொம்ப முக்கியத்துவமானது இந்த பீப்புள்ஸ் கனெக்ட். இந்த சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் மூலிமா மக்கள் கூட தொடர்பில் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் டெலிவிஷன் மூலியமாகவும் மக்களுடன் தொடர்பில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கத்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மூலிமா பெருவாரியான மக்கள் கூட தொடர்பில் இருந்தாலும் அது மட்டும் போதாது. ஆனால் அந்த தொடர்பை 100% இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் ஒரு வீடியோ யூடியூப்பில் வெளியிட்டிருந்தார். அது கேள்வி பதில் செஷனாக இருந்தது. அந்த கேள்வி பதில் செஷனில் என்ன வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வரக்கூடிய இந்த வீடியோவில் 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அதில் சில முக்கியமான கேள்விகளை நாம் எடுத்திருக்கோம். அந்த கேள்வி பதிலில் எந்த வகையான வியூகத்தில் இது வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதல் கேள்வியை சரியாகவே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் வெற்றி பெறது மட்டும் இல்லை, அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கட்சி தலைவர் தென் அரசியல் நிர்வாகி அப்படிங்கிறதை தாண்டி மக்களுடன் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக்கணும். அப்படி ஒரு முயற்சியாக தான் இந்த கேள்வி வடிவமைச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவர் தென் சிஎம், அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் கிட்ட அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இன்ட்ராக்ட் ஆகணும், அவர் எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த கேள்வி பதில் வடிவமைச்சிருக்காங்க. அதற்குண்டான பலன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது காலம் தான் டிசைட் பண்ணணும். இருந்தாலும் இந்த கேள்வியில் இது மட்டும் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. சப்போஸ் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்படிங்கிற பேரில் பப்ளிக்னு நல்லா எமர்ஜ் ஆகிட்டா அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஈஸியாக அண்ணங்கிற ஒரு போஸ்ட்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதுவும் நல்ல இம்பேக்டாக உருவாகும். பிகாஸ் இப்போது அரசியல் பிரவேசத்தை தொடங்கியிருக்கிற விஜய் அவர்கள் தளபதி அப்படிங்கிற பேரில் தான் பெருவாரியான மக்களால் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னும் காலம் கடந்து போக அவரை அண்ணான்னு அழைக்கக்கூடிய காலமும் வந்துடும். இது ரெண்டையுமே அவர் அந்த ஸ்டேஜில் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ப்ரொமோட் பண்ணணும். அதற்கு பிஃபோராக இந்த பிளாட்ஃபார்ம் அமையணும். அதாவது அப்பா அப்படிங்கிற அடையாளம் மூலியமாக மு.க. ஸ்டாலின் அவர்களை ப்ரொமோட் பண்ணால் அடுத்த கட்ட நகர்வா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த முதல் கேள்விக்கான வியூகம் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இரண்டாவது முக்கியமான கேள்வியாக நாங்கள் பார்க்கறது டெல்லி சட்டமன்ற தேர்தல் வெற்றி பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதா சொல்லி ஏன் கேட்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீப காலமாகவே திமுகவை பல இதில் விமர்சிச்சுட்டு இருக்காரு. இதில் அவர் விமர்சித்த வேற ஏதாவது கொண்டு வந்து பேசினா அது ஸ்டாலினோட நிர்வாகத்தை கேள்விக்குறியாக்கும். தென் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் பற்றி எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கொண்டு வந்தால் பிஜேபி கார்னர் பண்ணலாம். மீன் டைம் இந்த கேள்வி பதிலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயங்கள் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட தோல்வியை பற்றி யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. இது அதிமுக கேடர்ஸை தன் வருஷம் இழுக்கக்கூடிய ஒரு வியூகமாக தான் நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் 2019 இப்போ வரைக்குமே அதிமுக பெரிய வெற்றியை பெறல. அரசியல் ரீதியாக பெரிய டஃப் திமுக கொடுக்குதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே நேரம் திமுகவும் அதிமுகவும் பல விஷயங்களில், அதாவது பிஜேபி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, தேசிய கல்விக் கொள்கை, இது எல்லாத்துலேயும் ஐடென்டிக்கலாகவே இருக்குது. இதில் நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக பிஜேபி எதிர்க்கிறோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸை தன் வசம் இழுக்க நினைக்கிறாரு. அது கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பிகாஸ் ஏடிஎம்கே இஸ் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி டிஎம்கே தான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஏடிஎம்கே கிட்ட இருக்கிற ஓட்ஸ் டிஎம்கே பக்கம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. மூன்றாவது முக்கியமான கேள்வியாக பார்க்கறது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு, இதனால் நன்மை ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதனால் எந்த நன்மையும் இல்லை, தமிழகத்தின் பெயர் கூட இடம்பெறல அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி வரல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிதி தரல அப்படின்னா மாநில அரசாங்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து நீதிமன்றம் செல்லலாம். நீதிமன்றம் உடனே பணத்தை கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்வாங்க. இருந்தாலும் அந்த மாதிரியான எந்த வாக்குறுதியும் இந்த வீடியோவில் அவர் சொல்லலை. பிகாஸ் இந்த விஷயத்தை அவர் சென்சேஷனலாக எமோஷனலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பிஜேபி மேலே இருக்கிற அதிருப்தியை இன்னும் பெருசாக்கணும் அப்படிங்கிறது தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில். அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பிகாஸ் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்குமே தெரியும் டிஎம்கேக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் பிஜேபிக்காரங்க ஃபேக்ட்ஃபுல்லாக பேசினாலும் அது சரியாக எடுபடாது. பிகாஸ்
இங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ், லெஃப்டிஸ்ட் மீடியாஸ் அண்ட் சோ கால்டு இன்டெலெக்சுவல் மீடியாஸ், டிஎம்கேவோட நெட்வொர்க் எந்த வகையில் அக்ரெசிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த கேள்வி என்பதில் வந்து பிஜேபி இன்னும் பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிருக்கக்கூடாது. தென் அதே நேரம் பிஜேபி ஆன்டி பிஜேபியோட தன்வசம் வரணும். அதாவது விஜய் பக்கம் போயிடக்கூடாது, எடப்பாடியார் அவர் பக்கம் போயிடக்கூடாது, சீமான் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு வெல் பிளானடாகவே இந்த கொஸ்டின் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான கேள்வியாக மணிப்பூர் இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. இது கடைசி கேள்வியாகவும் இருக்குது. இந்த கேள்வி பதிலை ஏன் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மணிப்பூர் விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் மணிப்பூரில் நடந்த அவலம் இனி எங்கேயும் நடந்துடக்கூடாது, அது கண்டினியூ ஆகக்கூடாது, அங்கே சீக்கிரமாகவே அமைதி நிலவணும் அப்படிங்கிறத எல்லாத்தோடைய கருத்தாக இருக்கும். மீன் டைம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட மணிப்பூர் இஷ்யூ பற்றி பெருசாவோ இல்லை தெளிவாகவோ பேச முடிய மாட்டேங்குது. பிகாஸ் அந்த அளவுக்கான குழப்பங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மீன் டைம் இது ஒரு சென்சேஷனலான இஷ்யூஸ். அதே நேரம் இந்த சூழ்நிலையில் மணிப்பூரில் ஜனாதிபதியோட ஆட்சி கொண்டு வந்தது பிஜேபி மேலே பெரிய விமர்சனம் வைக்கிறதுக்கு சாதகமான சூழலாகவே இருக்குது. பிகாஸ் மணிப்பூரில் பிஜேபியோட நிர்வாகம் அந்த அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை. மணிப்பூரை தாண்டியும் அவங்க மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிலில் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. பிஜேபி நிர்வாகம் மணிப்பூரில் சரியில்லை, உள்நோக்கத்தோடவே நடந்திருக்கு, அது நிர்வாகம் சரியான முறையில் கையாளப்படலை. அது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்திலையும் அதே மாதிரியான நிலவரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. மணிப்பூர் விஷயத்தை பிஜேபி காரங்களே டிஃபெண்ட் பண்றதுக்கு மிகப்பெரிய தயக்கத்தோட தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் பண்றது ஆன்டி பிஜேபியோட தன்வசம் இழுக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கை. நாங்கள் பிஜேபி எதிர்ப்பில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டாகவே இது அமைஞ்சிருக்கு. அடுத்த முக்கியமான கேள்வி, கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்பவும் தெளிவாகவே பதில் சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதாவது 2019 அதாவது இந்தி கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியாகவே செயல்பட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ஃபார்ம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே வெற்றியோடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசியிருந்தாரு. ஒருவேளை திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணியை விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணக்கூடியமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இன்னும் ஒரு வருஷ கேப்பில் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இப்போ இருந்தே தயாராகும், இந்த கூட்டணியோட தான் நானும் பயணிக்க போகிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கும் அதை சார்ந்த தலைவர்களுக்கும் ஒரு கன்வேயிங் மெசேஜாக இது இருக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் நமக்கு புரியுது இல்லையோ, கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதற்கான ஒரு வியூகம் தான் இந்த கேள்வியான பதில். ஃபைனலாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த வீடியோ 2 விஷயத்தை முக்கியமாக கன்வே பண்ணுது. ஒன்று, அவர் மக்களோட இன்னும் நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக்கணும், அது தன்னோட கட்சி பதவி அரசாங்க பதவியும் தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான வியூகம். ரெண்டாவது, ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அது வந்து அப்படியே இன்னும் உயிர்ப்போடவே வச்சுக்கணும், அது நம்ம பக்கம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி வெல் டிசைனடாகவே இந்த கேள்வி பதிலாக அமைச்சிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் 3வது பாயிண்ட், கூட்டணி கட்சியில் எந்த முரண்பாடும் இல்லை, இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். 2026 உங்களை தாண்டி வேறு எந்த தாட்ஸ் எனக்கு இல்லை, நாமெல்லாம் ஒட்டுக்காகவே பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்ஸை கன்வேயிங் ஃபேக்டராக வச்சு தான் கேள்வி பதில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து.